ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துங்க. எவனும் எழுதி கொடுத்துருக்கான். ரியல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரிய. உங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்க. அது எழுதி கொடுத்தவன் இருக்கான அவன் ஒரு முட்டாள். அவன் பாருங்க இன்ஸ்டாகிராமை பற்றி எழுதி கொடுக்கலாமா? ஏப்பா எழுதி கொடுத்தவனுக்கு தான் கேட்குறேன், உனக்கு அறிவு இருக்கா? இன்ஸ்டாகிராமை பற்றி அவருக்கு எழுதி கொடுக்கலாமா? இன்ஸ்டாகிராம் போட்டு ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்கிறிய. இன்ஸ்டாகிராமை நீயே எடுத்துட்ட. எடப்பாடி என்ன சொன்னார்? இன்ஸ்டாகிராமில் நடிகைகள் ஃபோட்டோ போட்டதை நைட்டு 2 மணிக்கு பார்த்துருந்து உதயநிதியில் லைக் கொடுத்தாருனார். உங்கள் இன்ஸ்டாகிராமில் சின்ன ஆறுது, நீ போய் எழுதி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அதை பேச வேண்டியது இருக்குது. அதனால் உதயநிதி இன்ஸ்டாகிராமில் பொம்பளைங்க படத்தையும் நடிகை படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இன்ஸ்டாகிராமில் இந்த வேலை பண்ணீங்க. விஜய் இன்ஸ்டாகிராம் ரீல் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துக்கன்னு சொல்கிறதுக்கு அந்த இந்த விஷயத்தில் அவர் யோகியரா நீங்கள் யோகியரா? எடப்பாடிட்டே கேளுங்க. திமுகவின் கூட்டணியை கட்சி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கான். எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உன் கூட்டணி ஆட்சியெல்லாம் தூக்கி போட்டாச்சு. 144 ஓட்டு போட்டால் உன் கூட்டணி கட்சி 4 கம்யூனிஸ்ட்டு 2 விடுதலை சிறுத்தைகள் தூக்கி போடுங்க. உங்கள் இது தேவையில்லையே. உங்கள் இதை தூக்கி போட்டாலே 139 வருது. அப்புறம் திமுக கூட்டணி கட்சி ஆட்சி நடக்குதுன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் சொல்கிறீர்கள்? உதயநிதி, உங்களுக்கு தான் கேட்க விரும்புகிறேன்.